ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு கிளம்புறது தான் எங்களோட நோக்கமே. சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ரெகுலராக பார்க்குறீங்க. சில பேர் பார்க்குறாங்க, சில பேர் விட்டுடலாம், சில பேருக்கு தேவை இருக்கலாம். மொபைல் மட்டும்தான் இதில் நம்ம பேசப்படுது. சரியா? மற்ற எந்த கருத்தும் நம்ம பேசுகிறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மொபைல் விற்றுருக்கோம், என்ன ஞாபகம் சொல்லுப்பா. 13 ப்ரோ மேக்ஸ் இருக்கட்டும்ப்பா, நான் ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு. சப்போஸ் எவனாவது கேட்பான், நான் அப்புறம் சும்மா தேவையில்லாத விடு பஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் 7 ப்ரோ புத்தம்புது மொபைல். சரிங்களா? புத்தம்புது மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வியாபாரிங்க, அப்ராட் போகிறவங்க, சிங்கப்பூர் மலேசியா போகிறவங்க எடுத்துகிட்டு வர்றது. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போ ஒரு கலர் இருக்குது. கஸ்டமர்கிட்ட, அதாவது பார்ட்டி மொபைல் எடுத்துகிட்டு வந்த பார்ட்டிக்கிட்ட வந்து ஒரு மொபைல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ரீன் கலர், அதாவது கிளிப்பச்சைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கலர். என்னடா என்னடா இவனுங்களோட அக்கப்புறம் இருக்குது. இந்த இதுலேருந்து எடுத்து கொடுப்பான் அவனுக்கு. பார், 10 ரூபா கீழே விழுந்துருச்சு. இருங்க, வீடியோ போட்டுட்டு தரேன். சரி, இந்த போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. காமிச்சு கஸ்டமர் வேலைக்கு ஆகலன்னா ஒன்று எடுத்துட்டு வந்துடணும். அப்படியா? சரி சரி. ஸோ கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ இல்லை 7 ப்ரோ 12 GB ரேமு. உங்களுக்கு வந்து 256 128 ஒருக்கா பார்த்துக்குவோம். ஏன்னா இதில் வந்து 2 வரும். இதில் 128 12 GB ரேம் கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 128 தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம்மு போடுறது வரும். இது டபுள் சிம் தானே? டபுள் சிம் தானே? ஒரு இ சிம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் சிம்மு ஒன்று போட்டுக்கலாம், இ சிம் ஒன்று போட்டுக்கலாம். இ சிம் தான் வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,500 இம்போர்ட்டட் மொபைலு. நம்மளே ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம், கூகுள் பிக்சல் 6 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம். அதுவும் இருக்குது, அதுவும் விற்கலை, ஒன்றும் என்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டார். ஸோ காசுலாம் போட்டார். இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இஷ்யூன்னு ஒன்று இருக்குன்னா, டச்சு வந்து சில இடங்களில் ஒர்க் ஆகலை. நான் வந்து அது கஸ்டமர்கிட்ட நான் சொல்லலைன்னு இல்லை, நாங்களே சரியாக செக் பண்ணல. அந்த டைமிங்கில் அவசரத்தில் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்ய தவறிடுவோம். ஸோ நீங்களும் பார்க்க தவறிடலாம். சரியா? ஸ்டாரு ஆஸு 0 ஸ்டாரு ஆஸுன்னு போட்டால், ஸோ இது டோட்டலாக இந்த இடம் இது மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டச் இதுக்கு பார்த்திங்களா, இந்த கேப்பு ஒர்க் ஆகலை. இதை நான் வந்து சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். கடைசியாக வந்து இதை ரேட்டு குறைச்சோம். இது எவ்வளோ குறைச்சிருக்கோன்னா 11,000 ஆக்கியிருக்கோம். 16லேருந்து 11 ஆக்கிட்டோம். ஸோ இதை இது ஸ்டிக்கர் மாற்றுப்பா, இதை பழைய ஸ்டிக்கரே வச்சுட்ருக்காம 11,000 ஸ்டிக்கர் ஓட்டு இதெல்லாம். ஸோ இப்போ வந்து தெளிவாக சொல்லிடுறோம் நாங்கள். ஏன்னா திரும்பவும் அவர் பார்த்தா கூட சரி வாங்கலாமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் வேறு யாருக்காவது வேணும்னா கூட நீங்கள் ஐடியா பண்ணிக்கோங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,000. இப்போ பாருங்க, எப்பா நீ செக் பண்ணும்போது இந்த இடம்லாம் ஒர்க் ஆகலைல்ல, அது நீ செக் பண்ணாமலே முதல் சொல்லியிருக்கணும். சரி விடு. ஏன்னா இது வந்து சில நேரங்களில் நம்ம வந்து மறக்கிறது ஜாஸ்தி. அதான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சில இடம் டச்சு ஒர்க் ஆகலை. அதே மாதிரி பிளாக் டாட் இருக்குது, கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்குது, பேக் டோரில் ஒரு டேமேஜ் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500, அதாவது 10,500. அவ்வளோதானே போட்டோம்? 11,000 போட்டோமோ? ஆமாம், சரி. 11,000 எழுதுப்பா. இதை வெறும் ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்குறேன். இதுலேயும் எழுது, இது 30,500. ஸ்டிக்கர் எப்போவுமே சரி, ஸ்டிக்கரை எழுதி ஒட்டிடு. அது விற்கிது விற்காமல் போகுது, அதை பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு என்னென்னா விலை தெரியணும், பொருள் யாருதுன்னு தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 30,500. இதில் 2 பீஸ் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணிக்காதடா. ஆமாம், பச்சை கலர் ஒன்று இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 இது 23,000 ரூபா சொல்கிறாங்க. 128 ஜிபின்னு நினைக்கிறேன். ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க்கிங். பேட்ரி வந்து 99 போட்டிருக்காங்க. 99னா கொஞ்சம் பேட்ரி கூட சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது என்னது அந்த பூஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது லேப்டாப்லேயே போட்டு அந்த ஆப்பிளில் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி போட்டு பேட்ரியோட அந்த ஸ்ட்ரென்த்தை இது பண்ணிக்கிறது, நான் பர்சன்டேஜை ஏற்றிக்கும். அது வந்து இப்போ தெரியாது, சில பேர் நம்ம வியாபாரிங்களுக்கு கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது, கஸ்டமர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது அது மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு இதுதான் சொல்கிறேன். ஒருவேளை யூஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். 64 ஜிபி தான் இது. நான் கூட 128 ஜிபின்னு நினச்சேன். இது ஆக்சுவலாக 64 ஜிபி. இது விலை வந்து 23,000 ரூபா. அது கொடுப்பாத. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து 8,500 ரூபா போட்டோம். S20 சாம்சங் கேலக்ஸி S20 FEன்னு சொல்லிட்டு 4G மொபைல். இது 8,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கார பீஸு. ஸோ இதுவும் விற்கலை. ஒன்று போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. இது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கினது. அவர் வந்து 10,000 ரூபானா விற்க சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொன்னேன் இது மாதிரி 8,500 ரூபாய்க்கு நாங்கள் போட்டிருக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றே சரி அப்படியா அப்படின்னா இதையும் 8,500 ரூபா போட்டு விற்றுருங்க அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு இது 8,500 ரூபா இருக்குல்ல, அதை விட இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஜென்யூனாக இருக்குது. அது வந்து ஒரு வியாபாரி கஸ்டமர்கிட்ட இருந்து கடைக்காரர்கிட்ட இருந்து எடுத்தது. இது வந்து ஒரு ஜென்யூன் கஸ்டமர்கிட்ட இருந்து எடுத்தது. டச்சு கிச்சு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்குது, சரியா? அது ஒன்று உங்களுக்கு தெரியும், டென்ட்டு. அதையும் காமிச்சிட்றேன். விலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 8,500 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெறும் 8,500 ரூபா. இதுலேயே 5G ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபா. அது இந்த இருக்குது, கல்லால் இருக்குது. நான் காட்டுற பாக்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S21 5G இருக்குது. S20 FE 5G இருக்குது. அது வந்து 12,500 ரூபா. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது, இதுக்குள்ளே இருக்கும். எடுத்து காட்டுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து இந்த மாதிரி 10,000 ரூபா. இது 5G மொபைலே என்கிட்ட எத்தனை இருக்குன்னா 1 2 3 4. இதெல்லாம் யாருதுப்பா? இதெல்லாம் 8,500 ரூபா. இது யாருது? இது யாருது? வெறும் மொபைலாக இருக்குது. இது யாருது? இதெல்லாம் என்னன்னே தெரில. யாருது இது? இல்லை அதான் யாருது? இல்லைப்பா இப்போ ஆமாம் இது அந்த இதா? ஸோ இஎம்ஐயில் 3,000 ரூபா போட்டோமா அது? ஆமாம், பாக்ஸ் இந்த இருக்குது. சரி, ஓகே. சாம்சங் A13 இஎம்ஐ கட்டாமல் விட்டதுனால லாக் ஆயிடுச்சு. சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 3,000 ரூபாய்க்கு தரேன். ஸோ இது எல்லாமே வந்து இதில் வந்து இது 3 4 இது கிடையாது. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைல் தான். இது ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு பாக்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு சவுண்டு டொங்குன்னா நான் எப்படா வீடியோ போடுவேன்? ஐக்யூவில் Z6 இது 6GB ரேமு 128. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ இல்லை, எம்ஐ. இதுதான் ஐக்யூ Z6 6GB ரேமு 128. இது ஆனால் 5Gயான்னு தெரில. இது 5Gயாப்பா? இது இது 5Gயா பாரு? 5G தானா?
ஆனால் 5Gன்னு போடலையே, இது 5G. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11X. இது 5G மொபைல் தான். ரெண்டாவது ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6128 8128 தெரியல, 8 தான் வரும்னு நினைக்கிறேன். என்னப்பா இது, என்ன என்ன சார்ஜர் அது? அப்படி அப்படி வை, இப்படி வை. போனை நான் விற்கிறதோட சேர்த்து போட்டுற போகிறேன். அதெல்லாம் ஆஃப் ஆகாதுப்பா. இது 5G கிடையாது, 4G தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11X 10,300 இது வந்து அவன் தோபி பண்ண. ஏப்பா போப்பா தம்பி, சார்ஜ் ஏறுதுல போ. பேசிகிட்டே இருந்தா எப்படா வீடியோ போடுறது? டென்ஷன் பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும். Oppo F21s Pro 5G மொபைல், 8GB RAM 128. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே 5G தாங்க. Oppo F21 Pro 5G மொபைல். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஒரு தரமான மொபைலு. இதுவும் 5G மொபைல் தான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போக்கோவில் X5 ப்ரோன்னு சொல்லிட்டு 5G மொபைலு 8128. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை இது இதாக இருக்குல்ல, இதுதானே பாக்ஸு மொபைல் இருக்குது. பாக்ஸு மொபைல் இருக்குது, 5G மொபைல் தான் இது, சந்தேகம் இல்லை. ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8/128 6/128 தெரியல, 6/128. MI 11X 5G மொபைலு, இது 8/128. இதை தான் பார்க்க போனால் அதுக்குள்ளே அந்த அவன் சார்ஜை போடு அதை போடுன்னு சொல்லி. $8/128. ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மொபைல், இதையும் போட்டுட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10,300. இது MI 11i. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 11,000 டிஃப்ரென்ஸு, 11,500 நினைக்கிறேன், 11,500. இதுக்கு என்னென்னா 128 வாட் சார்ஜர் வரும். ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128 120 வாட் சார்ஜர் தான் இதில் ஹைலைட்டு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆன மொபைலுங்க, 1 இயர் கம்ப்ளீட்டு. ஆனால் மொபைல் வந்து டிஸ்பிளேலாம் ஒரிஜினலாக இருக்குது, மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது சாம்சங் ஏற்கனவே நம்ம போட்டு விற்காமல் கிடக்கிறது, சரியா? இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 128GB 18,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ளஸ்ஸு 128GB 39,000 தரோம், 39க்கு தரோம். 128GB பேட்ரி ஹெல்த் 88 இருக்குது. ஸோ 88 இருக்குது, செம்ம தரமாக இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்க. இது வந்து ஐஃபோன் XR. இது வந்து 9,500 தரோம், லாஸ்ட்டாக 9,500 தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே வந்து ஜெட் ஃப்ளிப் 3. இது கோடு இருக்குது, டிஸ்பிளேல நிறையா கோடு இருக்குது, ஒரு 5-6 கோடு இருக்குது. 8,500. இது கூகுள் பிக்சல் 6a பாக்ஸோடு இருக்குது, சார்ஜர் கேபிள் இருக்குது. 8/128 கூகுள் பிக்சல் 6a இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாது, புதுசு. எப்படி அப்ராட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எடுத்துருவாங்களோ அது மாதிரி தான் இதுவும், அதே மொபைல் தான். இதோட விலை 16,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து 13 ப்ரோ மேக்ஸு 1TB ஸ்டோரேஜ். இது 1TB தானே இது? ஆமாம், பாக்ஸ் இருக்குது. இதுக்கு பாக்ஸ் இந்த வச்சுருக்காப்புல 71,000 சொல்கிறாப்புல. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 128 GB 512 GB 128 GB 512 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 GB
88 இருக்கு, 71,000 ரூபா இது, 71,000 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 8 இது. பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஒன் ப்ளஸ் 8 பேக் டோர் உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8128 தான் நினைக்கிறேன். விலை வந்து 12,500 ரூபா சொல்லியிருக்காப்ல. மொபைலில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. 8128 கூட இல்லை, 6128. 12,500 ரூபா இது. ரேட் அதிகம்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸு, 14 ப்ரோ மேக்ஸு 256 ஜிபி. ஸோ இது வந்து நம்ம நிறையா போட்டிருக்கோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம, ஏன்னா விற்குன்ற நம்பிக்கையில் தான். $256 ஜிபி. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விலை வந்து 64,000 ரூபா. 14 ப்ரோ மேக்ஸ் இது. இது வந்து 13 ப்ரோ மேக்ஸு. ஆனால் 1 டிபி இருக்குது. 1 டிபி இருக்கனால விலை வந்து உங்களுக்கு அந்த ரேட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோ இது. பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் போட்டிருக்கோம். ஒன் ப்ளஸ் 9 ப்ரோ விலை வந்து எவ்வளோப்பா போட்டோம்? 19,000 ரூபா போட்டிருக்கோம். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 12 ஜிபி ரேமு, 256 ஜிபி. இது வந்து ஒருத்தர் காசு அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும் அது வாங்குவாங்களா எப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காசு போட்டார், ஆனால் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. வேறு மொபைல் வாங்கிட்டு போயிட்டாரு. ஃபால்ட்டுலாம் ஒன்றும் வைக்கல, அவருக்கு வேறு மாடல் பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டாரு. எம்ஐயில் வந்து 11 லைட் இது, 256 ஜிபி, 12 ஜிபி ரேமுன்னு நினைக்கிறான். இல்லை 8 ஜிபி ரேமு, 256. என்ன எட்ஜ் மாடல் இல்லை, அதனால தான் இது ரேட் வந்து 17,000, 17,000 ரூபா. இது என்னப்பா இது? ஓ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 15 ப்ளஸ்ஸு. 15 தான் கடைசியாக வந்திருக்கு. அதுக்கு 15 அது அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ், 15 ப்ரோ, 15 ப்ரோ மேக்ஸு, அது மாதிரி 15 ப்ளஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, மொபைலு எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 62,500 ரூபா. இதுக்கு வாரண்டி இருக்கும். வாரண்டி இருக்குல்லப்பா? அவன் ஆசி மவுண்ட் இதில் செக் பண்ண சொல்லி இது இல்லைடா, இதுக்கு கண்டிப்பாக வாரண்டி இருக்கும். 15லாம் இப்போ தான் வந்தது. 128 ஜிபி அவங்ககிட்ட கொடுத்து வாரண்டி இருக்கா பாரு. வாரண்டி இருந்தால் அதை சொல்லிட்டோன்னா வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பில்லா இந்த பேட்டரி ஹெல்த்து 93 இருக்கு. பில்லு இல்லை இதில். இது இதோட வாரண்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க சொல்லு. அதே மாதிரி இங்கே ஒன்று ஒரு 15 ஒன்று இருக்குமே, எங்கே அது இதாக இருக்குது. இதுவும் ஐஃபோன் 15 அது. இதுலேயே அது 15 ப்ளஸ் அது. அதுவும் 128 ஜிபி தானே? அதுவும் 128 ஜிபி தான். இதுவும் 128 ஜிபி தான். இதோட விலை எவ்வளோ சொன்னாப்ல? இதுக்கும் வாரண்டி இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து 93 தான் இருக்குது. 92. இதுக்கும் வாரண்டி இருக்குது. தம்பி என்ன டேய், இதுக்கும் வாரண்டி எவ்வளோ இருக்குன்னு பாரு. சரி, அதான் கவனமா பாரு. இது எவ்வளோ சொன்னாப்ல? 50 ரூபா சொன்னாப்லையா? இது 50,000 ரூபா. அது எவ்வளோ சொல்லியிருக்கு? 62,000 ரூபா. 62,000. ஆமாம், 62,500 ரூபா. ஸ்டிக்கர் ஃபோனில் ஒட்டியிருக்கியா? சரி, ஓகே. இது 50,000 ரூபா பஸ். இது வந்து 15. இது 128, 92% பேட்டரி ஹெல்த்து. இதுக்கு வந்து வாரண்டி, ரெண்டுக்கும் வாரண்டி எவ்வளோன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு வரட்டும், சரிங்களா? கூகுள் பிக்சல் 6 ப்ரோ வந்து 22,000 ரூபா. சரியா? 22,000 ரூபா. இதெல்லாம் வந்து வெறும் டப்பா இங்கேக்குள்ளே இருக்கும். கஸ்டமர் வேணாம்
ஏதாவது வாங்கிட்டு பாக்ஸ் வேணாம்னு சொல்லிடுவாங்க, திடீர்னு திரும்ப வந்துடும் நம்ம கிட்ட. இது 15+ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் வாரண்டி இருக்கு. இதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கு. 15க்கு வந்து இன்னும் 1 மாதம் தான் வாரண்டி இருக்கு. 50,000 ரூபா ரேட்டு. சார்ஜ் அதுக்குள்ளே போட்டிருப்பான், அதுக்குள்ளே மொபைலை உள்ளே வச்சுரு ஆஃப் பண்ணிட்டு. இது வந்து டிசம்பர், இன்னும் எத்தனை மாதம்? அப்போ இன்னும் 4 மாதம். எதுக்கு 15+க்கு நான் டிசம்பர் வரையும் இருக்குண்டா. அப்போ இதுக்கு சரி விடு, ரெண்டுக்கும் அப்போ 1 மாதம் தான் இருக்கா? என்னடா இது? டேய் இங்கே வாடா டேய், கடையை பார்த்துக்க போனெல்லாம் எடுத்து வச்சு. என்னப்பா யாருப்பா, என்னப்பாச்சு? ஏய் ஸ்டூல் எடுத்துக்கூடா, ஸ்டூல் எடுத்துக்கூடு, தண்ணி எடுத்துக்கூடு. அப்பா சால்ட்டாச்சா. ஸோ வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமை. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பஸ். நல்ல வேலை என் பையன் வேற அங்கேயே உட்கார்ந்துருந்தான் வண்டி. அவ்வளோ ஸ்பீடாக வருவானுங்க. சரி நம்ம வீடியோ போட்டோம். ஹெல்ப் பண்ணுறான், என் பையன்லாம் இருக்கான் இங்கே. நல்ல வேலை. யாருதுரா இது? டேய் இது யாருதுரா இது போனு? என்னங்கடா எல்லாரும் இது போட்டு சார்ஜ் போடுறதுக்காக கடை வச்சிருக்கோம். சரி இந்தா இது போனெல்லாம் பத்திரமா உள்ள வை, அது உள்ள. ஸோ 15+ நம்ம பார்த்துட்டோம். அடி ஆனால் செம்மையாக இருந்திருக்கும், செம்மையான அடி விழுந்திருக்கும். என்ன ஆச்சுன்னு தெரியல, கை கால் உடஞ்சிருக்கும். ₹62,000 இது. வீடியோ கட் பண்ணோன்னா நீங்கள் என்ன ஏதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து 10,500 ரூபா X2. இது ஒரிஜினல் டிஸ்பிளே, 12 GB ரேமு, 256 GB. ஸோ அதனால இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில். நல்லவேளை என் பையன் அங்கே தான் அவன் கால் கொஞ்சம் மிஸ்ஸு, அவன் மேலே பண்ணல, அங்கிட்டு போய் விழுந்துட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு 6128. ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபா, 8,000 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9RT. இது வரைக்கும் எல்லாமே ஃபுல் பண்ணிட்டோம், இதுதான் பார்க்கணும். OnePlus 9RT 15,500 ரூபா. மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் இது என்ன மாடல்னா, மோட்டோ வந்து இந்த மோட்டோ எட்ஜ் 30 ஃபியூஷன் இதை இருக்கு பாருங்க, பாக்ஸோடு இருக்குது. ஸோ அதுதான் மொபைலு. வாரண்டி இருக்குது, இன்னும் 6 மாதம் வாரண்டி இருக்குது இதுக்கு. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. இது சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் வாங்கலை. இதில் என்ன ப்ராப்ளம்னா, சாம்சங்கில் S22+, இது S22+, பிளாக் டாட் இருக்குது, 8/256. விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா. இதுலேயே இன்னொன்று நம்ம போட்டோம் பார்த்தீங்களா 12,000 ரூபான்னு சொல்லி, அது வித்துருச்சு. அது
ஸோ இது இங்கே பார்ப்போம். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து 11 ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 15,500. ஆக்சுவலாக புது பெரிய மொபைல் இது. இந்தப்பா இது அவரு பில் இருக்குது. இதை பில்லு எவ்வளோ மாதம் இருக்குது பாரு வாரண்டி. ரியல்மி 11 ப்ரோ ப்ளஸ்ஸு 5G மொபைலு 15,500. 2023 வாங்கியிருக்காரு. 10ஆம் மாதம். இன்னும் 1 மாதம் இருக்கப்பா. 1 மாதம் 2 மாதம் இருக்குது. 10 இது 8ஆம் மாதம் தானே நடக்குது. சார்ஜர் இருக்குது, உள்ள கேபிள் இல்லை. 120 வாட் சார்ஜர் இது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM 256. விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,500 நல்ல ரேட்டு. எதனால சொல்கிறேன்னா 12 GB RAM 256 GB பெரிய மொபைல் இது. 11 ப்ரோ ப்ளஸ்ன்றது பெரிய மொபைல். ஃபோட்டோவும் பார்த்தாச்சு. இது என்னது ஐஃபோனில் வந்து இதுவும் 15+ தான். நேற்று நம்ம போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 43,000, 3,500. 14+, 43,500, 256 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 87. இது 87 இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போகாத ஒரு தரமான மொபைலு. சரியா? இது 40,000 39,000 ரூபாய்க்குன்னா 14+ தான். இதுவும் 14+ தான். 43,500. என்னென்னா இது 256 GB, இது 128 GB. சில நேரங்களில் சில பொருள் வேகமாக விற்கும், சில பொருள் மெதுவாக தான் விற்கும். கூகுள் பிக்சல் 6 ப்ரோ இதெல்லாம் போட்டான்னு நினைக்கிறேன். MI 11i இது நம்ம போட்டோம் பஸ். இது அப்புறம் என்ன போடணும்? இது போட்டாச்சு. இது வெறும் பாக்ஸ். இது S20 FE. இது பாக்ஸோட இருக்குல்ல, அது இது வந்து 12,500. என்ன மாடல்னே தெரியல. இப்படிதான் போறானுங்க, இப்படிதான் கீழே விழுந்துடுறானுங்க. ஒரு நிதானமே இல்லைப்பா இங்கெல்லாம். மோட்டோ எட்ஜ் 30 விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,000. பாக்ஸ் எல்லாமே இருக்குது. மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. செம்ம நீட் கண்டிஷனு. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது, நீட் கண்டிஷனு. 5G மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM 128. தெரியுதா உங்களுக்கு? 8 128. ஓப்போ F25 ப்ரோ 16,500. ஓப்போ F25 ப்ரோ 5G மொபைல் வந்து எவ்வளோ விலை? 16,500. மொபைல் எங்கனுக்குள்ளே இருக்குன்னா சரிங்க பார்ப்போம். மொபைலே நான் கண்டுபிடிக்கல ஒன்றும். பாக்ஸு உள்ளதான் இருக்கு. பாக்ஸு சார்ஜர் கிடையாது, ஒன்லி மொபைல் தான் இது. 16,500. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 விவோ V30e 21,500. 21,000. இது எவ்வளோடா? 21,500 தானே இது? இல்லை ஒட்டலையே, இது புதுசு. இது வாரண்டியோட இருக்கு. அப்படியா? இன்னைக்கு இது அப்படியா? 11 மாதம் வாரண்டி இருக்குது பஸ் இதில். பாருங்க, 11 மாதம். பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. புது மொபைலு. இந்த பில்லோட இருக்கு. ஒரு 27,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காப்ல. உங்களுக்கு இப்போ வந்து இது ஆசிமிட்ட ஒருக்கா கேட்டுக்க எவ்வளோ ரேட்டுன்னு. சரி, அதான் 21,000 போட்டோம்ல, 21,500. அதான் பேசிட்டேன் 21,500. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 12 5G மொபைலு 23,000 போட்டுறோம்ல. இப்போ 22,000 ரூபாய்க்கு போடுறோம். வாங்கி 20 நாள் தான் ஆகுது. வாங்கி 20 நாள் ஆயிடும்.
ஒரு மொபைலு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8256. பஜாரில் கொடுத்தாலே தருவாங்க. 22,000 ரூபாய்க்கு தரோம். அதாவது 22,000 தரோம். 1000 ரூபா குறைச்சிருக்கோம் பாஸ். புதுசு 8 நாள். அதான் உங்களுக்கே தெரியுது, அது மொபைல் தான். பாக்ஸ் பில்லு எல்லாமே இருக்கு. கூகுள் பிக்சல் 6a வந்து 16,500 இருந்தா இருக்குல்ல, இதுக்குள்ள பாக்ஸு. ரியல்மி ஜிடி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்கு. என்னன்னு தெரியல, இதெல்லாம் வெறும் பாக்ஸ் மாதிரி தெரியல. இது என்னப்பா, இது எதுக்குள்ளது இது? ஓ அப்படியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே வாங்கலாம். இது இந்த மேக் புக் ப்ரோ 2013 மாடலு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு, 128 GB எஸ்எஸ்டி உள்ளது. 21,000 ரூபா சொன்னாங்க. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்க. அது கீழே ஒன்று கவர்மெண்ட் லேப்டாப்பு 3,000 ரூபான்னு சொன்னாப்புல, அதுவும் விற்கல. இன்னொரு லேப்டாப் இன்னைக்கு ஒன்று போட்டோமே டெல்லு, அதை எடுப்பாத. எல்லாத்தையும் போட்டோமா, எங்களுக்கே ஞாபகம் இல்லையே. வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு லாட்டு வருது பஸ், அதனால சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 10 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மொத்தமே ஒரு 13-14 தான் இருக்கும். ஆமாம் 15 தான் இருக்கும். அதனால நம்ம 100-150 கணக்கில் போட்டுட்டு ஒரு 10-15 காட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாளைக்கு அது நான் தனியாக அது அந்த லாட்டு வருதுன்றாரு. அது சப்போஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். i5 8th ஜென்ரேஷனு ஃபிங்கர் பிரிண்ட்டு 17,000 ரூபாய்க்கு தரேன். 17,500 போட்டோம், இப்போ 17,17க்கு தரோம். உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நிறையா சிங்கிளாகவே என்னால் போட முடியல, டைம் இல்லை. நாங்கள் வர்றதே 1 மணி ஆயிடுது. பஜாருக்கு வர்றதே 1 மணி ஆயிடுது. சீக்கிரம் எங்களால் வர முடியல. அப்படியே பழகிட்டோம். நாங்கள் போகிறது ரொம்ப லேட் ஆகுதுல்ல, 12 மணி ஆயிடுது. சில நேரம் ரொம்ப லேட் ஆயிடுது. ஸோ இன்னைக்கு மணி எத்தனைப்பா? 10:45 ஆயிடுச்சு. இப்போவாது கிளம்பிட்டு போகலான்ற ஐடியா தான். சரியாகும். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது போடணுமா? அவன் கீழே விழுந்தானுங்களே, என்னாச்சு? அவன் ரொம்ப பெரிய அடியா? ஐயோ அச்சை. இன்னொருத்தனுக்கு எப்படி விழுவானுங்க பாச்சா. அது பின்னாடி இன்னொருத்தன் சீறிட்டு போறான். ரேஸ் போறானுங்களோ? பஜாரா பஜார்கார மாதிரி தான் இருக்கு ஒருத்தன். ஆமாம், ஒருத்தன் பஜார்கார மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னமோ நான் என்ன சொல்கிறேன், வண்டி 30ல் போனாலும் போவோம், 40ல் போனாலும் போவோம், 120ல் போனாலும் போவோம். எப்படி போனாலும் நம்ம வீட்டுக்கு தான் போய் சேர போகிறோம். சரியா? எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு, எதுக்கு இவ்வளோ இது? நான்லாம் வந்து 40 தாண்டினது கிடையவே கிடையாது. எமர்ஜென்சியாக 120ல் கூட போவோம், அது வேறு விஷயம். அது எமர்ஜென்சி. ஸோ அதெல்லாம் நம்ம போயிருக்கோம். அது டைம் தேவைப்படும் போது தான். வீட்டுக்கு போகிறோம், 30ல் போனால் என்ன, 40ல் போனால் என்ன? எதுக்கு இந்த மாதிரி பயங்கரமான ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா அவன் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய லாஸு. ஃபஸ்ட்டு உணரணும். பஸ் காசு இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போகிற விபத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அது என்ன சொல்கிறது, ஒருத்த உலகத்துலேயே நம்ம வந்து இறைவன்கிட்ட முதல் கேட்க வேண்டியதே வந்து பார்த்திங்கன்னா மௌத்து தான். அதாவது இறப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் தூங்கும்போது மௌத்தாக போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸும் பெருசாக இருக்காது. இந்த மாதிரி போகிற விபத்துலாம் வந்து அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து இறைவனிடம் வந்து நம்ம வந்து மன்றாடி கேட்கணும். ஏன்னா உயிர் விலைமதிக்க முடியாத ஒரு உலகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி தான் பிறப்போம், ஒரே வாட்டி தான். இந்த மனிதனாக பிறக்கிறதுக்கு என்ன தவம் செய்தோன்னு ஒரு இது வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் குருடாக பிறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கையும் காலுமா பிறந்து எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனாமத்த விபத்தில் போய் இறந்துடக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம தவிர்க்கணும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 50 1 ரூபா 2 ரூபா தானம் பண்ணணும். ஏன்னா லட்சக்கணக்கில் தானம் பண்ண நான் சொல்லலாம். சும்மா கையில் கிடைக்கிறத எடுத்து கொடுத்துடணும் அந்த டைமிங்கில். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கோர விபத்துலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதோட குட் நைட். நாளைக்கு பார்த்துக்கலாம்.